அடுத்ததான் இந்த பொன்னான தருணத்துக்கு அப்புறம் உங்களுக்காக ஒரு அற்புதமான மேடையை இந்த இடத்துல கொடுக்க போறாங்க. இன்னைக்கு சமூகம் வாழ்க்கையில என்னென்னலாம் உங்களுக்கு தொழில்நுட்பத்திற்கு தேவைப்படுகிறதோ அதையே உளவியல் ரீதியாகவும் டெக்னாலஜி ரீதியாகவும் உங்களுக்கு மேடையில் கொடுப்பதற்காக இங்கு சிறப்பான 2 நபர்கள் வந்திருக்காங்க. அவங்கள இன்னைக்கு அகாமடேட் பண்ணி இந்த மேடையில் ஒரு ஸ்பீக்கராக மாடரேட்டராக இருக்கிறதுக்காக நம்மளுடைய ஏடிசியோட குரு திரு பிரசன்னா அவர்களும் மேடைக்கு வரப்போகிறார். மனு அழுத்தம் யாருக்கு இல்லை, எல்லாத்துக்குமே இருக்குது. ஆனால் டாக்டர் ஜெயந்த ஸ்ரீ பாலகிருஷ்ணன் அவர்கள் அம்மா பேசினதுக்கு அப்புறம் மன அழுத்தம்லாம் இல்லைம்மா, இத்தனை நாள் நீ தான் உனக்கு அழுத்தமாகவே இருந்திருக்கே அப்படிங்கிறதே தெரிஞ்சிருக்கு. சிறப்பான அந்த தருணத்துக்கு அப்புறம் இதுக்கப்புறம் இவங்க என்னென்ன மாதிரியான உளவியல் ரீதியான பிரச்சனைகள் பெண்களுக்கு இருக்குது அந்த தலைப்பில் பேசுறதுக்காக 16 ஆண்டுகளாக மருத்துவர் துறையில் அனுபவம் பெற்று ஆயிரக்கணக்கான உயிர்களுக்கு குணமளித்த மருத்துவராக லோட்டஸ் உமன் கேர் ஹாஸ்பிட்டலின் உரிமையாளர், பொதிகை சித்தா மற்றும் ஆயுர்வேதா மருந்துகள் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் மேலாளர், மேலும் 30,000க்கும் மேற்பட்ட நீரிழிவு நோய்களால் சிகிச்சை அளித்து குணப்படுத்திய மதிப்பிற்குரிய நம்மளுடைய டாக்டர் உஷா நந்தினி அவர்களை பலத்த கைத்தட்டலோடு மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். அவர்களை கௌரவிப்பதற்காக திருமதி பிருந்தா வெங்கடேஷன் அவர்களை உற்சாக கைத்தட்டலோடு மேடைக்கு அழைக்கிறோம். எல்லாருக்குமே உசைன் போல்ட்னா எல்லாருக்குமே தெரியும், நிற்காம ஓடி நம்மளுக்காக நிறைய தங்கப்பதக்கத்தை வாங்கி குவிச்சவருன்னு. ஆனால் இந்த உசைன் டெக்னாலஜி அடித்து தும்சம் பண்ணி இன்னைக்கு மக்களோட மத்தியில் வந்துட்டுருக்காரு. சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர், ஆண்டர்பிரினர், அவரே ஒரு மாடல். அப்பேற்பட்ட ஒரு சிறந்த தன்மை பண்பு கொண்டவரை அன்போடு உற்சாக கைத்தட்டலோடு மேடைக்கு அழைக்கிறோம். சேரன் அகாடமியின் உசைன் அவர்களை பலத்த கைத்தட்டலோடு மேடைக்கு அழைக்கிறோம். அவரை கௌரவிப்பதற்காக யங் உசைன் போல்ட் வராரு மேடைக்கு. மிஸ்டர் சாய் பிரணவ், பிரசன்னா சாரோட சன். Thank you Hussain sir, thank you Dr. Usha madam, please have a seat. And இந்த மேடையில் விழா நாயகன், அவரை பற்றி நம்ம செய்ய வேண்டியதில்லை. 5 மணிக்கு எழுப்பி அலாரம் மாதிரி உங்களை எல்லாரையும் உட்கார வச்சதன் விளைவாக நீங்கள் எல்லாரும் இந்த அரங்கத்தில் இங்கே வந்திருக்கீங்க. மீண்டும் விழா நாயகன் திரு பிரசன்னா அவர்களுக்கு உற்சாக கைத்தட்டலோடு மாடரேட்டராக மேடையில் இந்த பேனல் டிஸ்கஷன் தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சூப்பருங்க. நெக்ஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் நம்ம வயிற்றுக்கு உணவுக்கு முன்னாடி செவிக்கு உணவு எடுக்க போகிறோம். ஏன்னா 2 பெரிய ஆளுமைகள், ஒருத்தர் டெக்னாலஜிக்கலி பிரில்லியன்ட், இன்னொரு மெடிக்கலி பிரில்லியன்ட். அவங்க நான் எப்பயுமே அவங்கள செல்லமாக அகத்தியரின் மகள் அப்படின்னு கூப்பிடுவேன். சித்தால கோல்டு மெடலிஸ்ட், 10,000+ பாசிட்டிவ் ப்ரெக்னன்சி கேசஸ், கிட்டத்தட்ட ஒரு 40,000 பேருக்கு மேலே லேடிஸ் பிசிஓஎஸ் பிசிஓடி இரகுலர் பீரியட்ஸை தீர்த்து வைக்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பர்சனாலிட்டி. ஹுசைன் சொல்லவே வேண்டாம், ரொம்ப ரொம்ப க்ளோஸ். நான் கூப்பிட்டு அண்ணா நீங்கள் சொல்லுங்கண்ணா நான் வந்துடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோ பிஸி அவர். இன்றைக்கி நிறைய சினிமா நடிச்சிட்டு இருக்காரு. அடுத்து வரக்கூடிய மிகப்பெரிய படங்கள் நீங்கள் அஜித்தோட படத்தில் அவரை கண்டிப்பாக அடுத்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. நிறையா விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காரு. நேரம் எடுத்து இன்றைக்கி இவங்க 2 பேரும் வந்தது ரொம்ப 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 மகிழ்ச்சி. கடை உங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்விகள் நிறையா இருக்குது. ரத்தன சுருக்கமாக கேட்டு முடிச்சிடுறேன். முதல் கேள்வி எனக்கு ஹுசைனுக்கு, இதெல்லாம் எங்கேருந்து ஆரம்பிச்சது இந்த சேரன் அகாடமி அப்படிங்கிறது?
இந்த 2 பேரை வச்சு நீங்கள் வீடியோ பண்ணணும், 2 பேராக பார்க்கணும், உங்களை நீங்களே வந்து கேள்வி கேட்டு நீங்களே பதில் சொல்லி இது பண்ணணுங்கிறது எங்கேருந்து ஆரம்பிச்சிது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச்ண்ணா, ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு அண்ட் இங்கே வந்திருக்கிற உங்களுடைய ஏடிசி குடும்பத்திற்கு என்னுடைய முதற்கண் வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறேன். ஆக்சுவலி தேங்க்யூ. நான் நேற்று சொல்லிட்டு இருந்த மாதிரி எப்போவுமே இது எல்லா இடத்துலையுமே சொல்லுவேன், 2 shameless things that we have to do in our life and in our business. 2 வெக்கமில்லாத விஷயங்கள் செய்யணும். ஒன்று shamelessly copy, ரெண்டாவது shamelessly ask. shamelessly copy அப்படிங்கிறது ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நம்ம ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், அப்போது என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு குழப்பம் நமக்கு அதிகமாக இருக்கும். அந்த துறையில் வல்லுநராக இருக்கும் ஒருவர் ஒரு விஷயத்தை செஞ்சு சக்ஸஸ் ஆகிட்டு இருப்பார். பெரிய லெவலில் அவருக்கு அது சக்ஸஸ் ஆகிட்டு இருக்கும்போது சின்ன லெவலில் நமக்கு அது சக்ஸஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த டுவல் ஆக்டிங் அப்படிங்கிறது நான் காப்பி அடித்தேன். ஐ காப்பிட் இட் ஃப்ரம் அ கனேடியன் கான்டென்ட் கிரியேட்டர் கால் ஜாஷ் ஊட்டு சான்யா. ஸோ இவர் வந்து வேல்யூ பேஸ்ட் கான்டென்ட்ஸை டுவல் ஆக்டிங்கில் கொடுத்துட்டு இருந்தார். ஸோ இதை வந்து வேறு யாராவது நம்ம ஊரில் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்க்கும்போது ஃபினான்ஸ் வித் ஷரண் அவர் வந்து பெங்களூரில் அவர் வந்து அப்போ தான் வந்துட்டு இருக்கார் 2020. ஸோ வை கான்ட் வி ஃபார்முலேட் திஸ் கான்செப்ட்? ஏன் இதை நம்ம இன்கல்கேட் பண்ணி தமிழ் ஆடியன்ஸ்க்கு டிஃப்ரெண்ட்டாக ஒரு வேல்யூ பேஸ்ட் கான்டென்ட்டாக கொடுக்கலாம். அதாவது ஒருத்தர் வந்து கேள்விகளுக்கான பதில் சொல்லக்கூடிய ஒரு தெரிந்தவர் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம், இன்னொருத்தர் பேதை, அவனுக்கு ஒன்றும் தெரியாது, வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு டுவல் ஆக்டிங்கில் ஏன் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ தட் இஸ் ஹவு வி ஸ்டார்டட். ரெண்டாவது சேரன் அகாடமி அப்படின்னு சொல்லி வீடியோஸ் போடும்போது நார்மலாக கேமரா பார்த்து தான் போட்டுட்டு இருந்தேன். ஸோ இது எல்லாமே இட்ஸ் ரிசல்ட் ஆஃப் எக்ஸ்பிரிமெண்டேஷன் ப்ராசஸ் தான். ஸோ தேடலில் இருந்து தான் இது வந்துச்சு. அட்டகாசம். தேங்க்யூ. 2 லட்சம் கிடையாது, இஸ் காட் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ். கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் வந்து சேரன் அகாடமி யூடியூப் சேனலை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. மேம்க்கு என்னோட அடுத்த முக்கியமான கேள்வி, இன்றைக்கி வந்து ஜெயந்திஸ்ரீ மேம் வந்து மகேஷ் வந்து பர்வீன் சுல்தானா வந்து நிறைய பேர் சொன்ன ஒரு பாயிண்ட் வந்து, நானே என் மூலதனம் பெரிதினும் பெரிதி கேள், நீ வந்து நெஞ்சுரச்சிதை. அப்போ இது எல்லாமே எங்கே லீட் பண்ணுது அப்படின்னா செல்ஃப் கேர். ஒரு செல்ஃப் கேர் அப்படிங்கிறது நான் ஏடிசி மெம்பர்ஸ்ட்டு சொல்லிட்டே இருப்பேன், நீ நல்லா பார்த்துக்குங்க அப்படின்ட்டு. ஒரு டாக்டரோட பர்வியூவில் இம்பார்ட்டன்ட் செல்ஃப் கேர் பற்றி சொல்லுங்கள் டாக்டர். ஹாய் சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நானும் ஏடிசியில் ஒரு மெம்பர்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா, நம்ம மென்டர் எப்படின்னு தெரியுங்களா? இப்போது பர்வீன் சுல்தானா மேம் மாதிரி, ஜெயந்திஸ்ரீ மேம் மாதிரி, ஈரோடு மகேஷ் சார் மாதிரி, ஸோ இவங்க எல்லாம் ஒரு ஸ்டேஜில் ஒரு இடத்துல இருக்காங்க. நான் என்னோடய ப்ரொஃபஷனில் ஒரு இடத்துல இருக்கேன். என்னை தூக்கிட்டு வந்து இந்த இடத்துல பிளேஸ் பண்ணணும்னு நினச்சார் இல்லையா? தட் இஸ் ஹவு ஹீ இஸ். அதான் அவரோட மென்டர், அவருடைய லீடர்ஷிப் குவாலிட்டி அதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் தேட். ஸோ இப்போ சார் கேட்ட கேள்வி வந்து ஹெல்த் எவ்வளோ இம்பார்ட்டண்ட், செல்ஃப் கேர் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொன்னார். ஸோ நான் என்ன சொல்வேன்னா, என்னோடய பேஷண்ட்ஸ் கிட்ட ரெகுலராக சொல்கிற விஷயம்தான், நீங்கள் கோடி ரூபா சம்பாரித்து வச்சுருந்தா கூட ஒரு 10 லட்சம் 10 கோடி ரூபா போட்டு ஒரு வீடு கட்டி வச்சுருக்கோம், கண்டிப்பாக வச்சுருப்போம். ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே நான் வந்து ஒரு சர்க்கரை நோயாளியாகவோ, இல்லை வந்து ஒரு குருதி அழுத்த நோயாளியாகவோ, இல்லை ஹை கொலஸ்ட்ரால் ஹார்ட் பேஷண்ட் இருக்கிற ஒரு நோயாளியாகவோ நான் அந்த வீட்டில் இருக்கேன். இதே தெருவில் இருக்க ஒரு ஆள் வந்து அவருக்கு சொந்தமாக வீடு கூட கிடையாது, பஸ் ஸ்டாண்டில் படுத்து தூங்கி எந்திரிக்கிறாரு. இப்போது அவருக்கு நிம்மதி இருக்கா இல்லை உங்களுக்கு நிம்மதி இருக்கான்னு கேட்டிங்கன்னா என்ன சொல்வீங்க? அவருக்கு எந்த வியாதியும் கிடையாது, அவர் தானே நிம்மதியாக இருக்கார். அப்போ ஆரோக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தால் எதை வேணாலும் சாதிக்கலாம், எப்படி வேணாலும் சாதிக்கலாம். ஆனால் ஆரோக்கியத்தை இழந்துட்டோம் அப்படின்னா நம்ம என்ன சாதிச்சாலும் நம்ம இருக்கிற இடம் 0 தான். ஹுசைன், இப்போ வந்து இந்த கண்டென்ட் கிரியேஷன் இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர காம்ப்ளெக்ஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஜெயந்திஸ்ரீ மேடம்லாம் கண்டென்ட் கிரியேஷன்லேயே இல்லை, பட் ஆனால் கண்டென்ட் கிரியேட்டர், அவங்களுக்கு ஒரு யூடியூப் சேனல், பட் ஆனால் அவ்வளோ விஷயங்கள் பேசுகிறாங்க. பட் ஆனால் இப்போ வர கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா சின்ன விஷயம் டக்குன்னு வைரலாகி போயிடுறாங்க. இந்த இண்டஸ்ட்ரி இப்படியே தான் போகுதா ஒரு சீரழிவை நோக்கி, டிஸ்ட்ராக்ஷனை நோக்கி, அட்டென்ஷன் சீக்கிங்கை நோக்கி, இல்லை இன்னுமே ஹெல்த்தியாக மாறதுக்கான வாய்ப்புகள் நீங்கள் ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக பார்க்குறீங்களா? திஸ் இஸ் அ டுவல் எட்ஜ் ஸ்வாட், டபுள் எட்ஜ் ஸ்வாட் மாதிரி தான் நான் பார்க்குறேன். அதாவது
சோஷியல் மீடியாவிலேருந்து நான் இதை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். கான்டென்ட் கிரியேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி சோஷியல் மீடியாவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். சோஷியல் மீடியா நான் வந்து ஒரு 3 வகையாக பிரிப்பேன். ஒன்று வந்து என்டர்டெயின்மெண்ட்காக மட்டுமே யூஸ் பண்ணக்கூடிய சோஷியல் மீடியா. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து இட்ஸ் பேசிக்லி அ டெம்பரவரி டோபமைன் ரஷ். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நான் ரொம்ப பிஸியாக வந்திருக்கேன், ஸோ நான் அந்த இடத்துல என்னோட டைமை ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வருவாங்க. காமெடி ரீல்ஸ் நிறைய போகும். யூடியூப் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் போத் அ யூனிவர்சிட்டி அண்ட் அ ஃபன் பிளேஸ் டு பி. அது வந்து நம்ம வந்து ஒரு பல்கலைக்கழகமாகவும் அதை பயன்படுத்திக்கலாம். அட் த சேம் டைம் நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்காகவும் ஒரு இடம். ஸோ இது ரெண்டுமே. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணுன்னா ஒரு ஒரு இன்டர்நேஷ்னல் இஷ்யூ பற்றி நான் ஒரு வீடியோ போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், அது இன்ஸ்டாகிராமில் போகவே போகாது. பட் யூடியூப்பில் அதோட வியூஸ் வேறு லெவலில் போயிருக்கும். இது 2வது. 3வது பியூர் பக்கா ப்ரொஃபஷனலிசம். இன்னும் சொல்லணும் அப்படின்னா லிங்க்டின், தட் இஸ் த பெஸ்ட் பிளேஸ். அங்கே தான் வந்து அந்த டாப் க்ரீமி 5% லேயர் பீப்புள் இருப்பாங்க. நீங்கள் யார் அதில் வந்து இன்ட்ராக்ஷன் அந்தளவுக்கு இருக்காது, பட் மோர் ஆஃப் எப்படி சொல்கிறது, நாலேஜ் ஷேரிங்காக இருக்கும். ஸோ இதுதான் இந்த 3 இடத்துக்குமே அத்தியாவசியம் அப்படிங்கிறது 2 பேர். ஒன்று கிரியேட்டர் அண்ட் கன்சியூமர். ஸோ இந்த 3மே வந்து அடுத்த வர 10 வருடங்களில் ஒரு மிகப்பெரிய எக்கனாமிக்கல் சேஞ்சஸை கொண்டு வரும். ஆர் இதை பேஸ் பண்ணி ஒரு எக்கனாமி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு சில இ-காமர்ஸ் ஆர் டிபெண்ட் ஆன் சர்டன் சோஷியல் மீடியா டு டிரைவ் சேல்ஸ். அப்படி பார்க்கும்போது as far as these social media platforms are prevailing, content creatorsக்கான பஞ்சம் இருக்காது. மேபி they will demand different type of contents. வெவ்வேறு விதமான கான்டென்ட்ஸ் எதிர்பார்க்கலாம். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது இப்போ வந்து irrelevant-ஆ இருக்கலாம். இப்போ அந்த 5 வருஷத்தில் எப்படி இருக்குன்னு ஒரு ரிசல்ட் என்ன சொல்லுதுன்னா, டே டு டே லைஃப்பை vlog-ஆ எடுத்து போஸ்ட் பண்ணுறது. இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் மேன், என்னோட பிஸ்னஸ் டே எப்படி இருக்க போகுது. இப்போ நான் ஒரு செஃப் அப்படின்னா என்னோட செஃப் டே எப்படி இருக்க போகுது. அந்த ட்ராவலிங், ஸோ அந்த மாதிரியான கான்டென்ட்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏஐயோட இன்டர்வேஷன். ஸோ கான்டென்ட் கிரியேட்டர் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இறங்காது. பட் இட் இஸ் மேண்டேட்டரி ஆஸ் அ கான்டென்ட் கிரியேட்டர் தட் we should upgrade ourselves to the trends. அட்டகாசம். சூப்பர் 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 மேம். நல்லா கை தட்டலாம், தப்பு கிடையாது. இப்போ நான் காலையில் 3:30 மணி 3:45 எந்திரிக்கிறேன் அப்படின்னா நான் 7 மணி நேரம் தூங்கிடுறேன். நான் எத்தனை மணிக்கு தூங்க போகிறேன் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். ஸோ நான் 8:30 9 o'clock வந்து பெட்டுக்கு போயிடுவேன். ஸ்லீப்போட இம்பார்ட்டன்ஸ் பற்றி ஆஸ் அ டாக்டர் நீங்கள் வந்து சொல்லணும் அப்படின்னா அது எவ்வளோ முக்கியம்? நீங்கள் வந்து ஒரு தடவை ஆணில் அடிச்ச மாதிரி இவங்க எல்லாருக்குமே மறுபடியும் சொல்லணும். அதாவது நம்ம ஸ்லீப்போட இம்பார்ட்டன்ஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடலில் நிறைய செல்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து P53 அப்படின்னு ஒரு செல் இருக்குது சரிங்களா, அது ஒரு ஜீன். அந்த ஜீன் தான் உங்கள் உடலினுடைய ஆரோக்கியத்தை தன்னகத்தே வச்சுருக்கு. அது எப்பயுமே இன்ஆக்டிவாக இருக்கும். அது இன்ஆக்டிவாக இருக்கிற வரைக்கும் தான் உங்கள் செல்லெல்லாம் உயிர்ப்போடு இருக்குது, ஆரோக்கியமாக இருக்குன்னு அர்த்தம். உங்கள் உணவு முறைனாலேயோ நீங்கள் சரியாக தூங்கலை அப்படின்னாலோ உங்கள் ஸ்ட்ரெஸ் லெவல் ரொம்ப கூட இருந்தது அப்படின்னாலோ அந்த P53ங்கிற ஜீன் வந்து ஆக்டிவ் ஆகிடும். அது ஆக்டிவ் ஆச்சுன்னா என்ன பண்ணோன்னா ஒவ்வொரு செல்லோடைய செயல்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே வரும். ஒரு பாயிண்டில் எல்லா செல்லும் அழிய ஆரம்பிக்கும். அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய உயிர்கொல்லியான கேன்சர் அப்படிங்கிற ஒரு நோய். ஸோ நம்ம உடம்புல இந்த P53 செல் தான் கிட்டத்தட்ட 70% ஆஃப் தி கேன்சருக்கு காரணமாக இருக்குங்கிறது அறிவியல் ஆய்வாக இருக்குது. பல நோய்களுக்கான ஒரு பிள்ளையார் சொல்லியும் இந்த P53ங்கிற ஜீனோட ஆக்டிவேஷன் தான். ஸோ நீங்கள் சரியாக தூங்கலை, ஸ்ட்ரெஸ் லெவலை நிறையா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஜீன் ஆக்டிவ் ஆக ஆரம்பிச்சிரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஹெல்த் ஸ்பாயில் ஆகிடும். அப்போ நம்ம லட்சியங்களை நோக்கி எப்படி நம்ம ஓட முடியும்? வா எப்பா P53 குறித்து வச்சுக்கோங்க. நம்பரே சரியில்லை, கூட்டினா 8 வருது. அதனால் நல்லபடியாக பார்த்துக்கோங்க, நல்லா தூங்குங்க. இப்போ வந்து நான் மேடைக்கு வரும்போது நான் அறிமுகப்படுத்தும் போது யார் சொன்னாங்கன்னு சரியா ஞாபகம் இல்லை. நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணேன், நான் வந்து 35 கிலோ வெயிட்டை குறைச்சேன் அப்படின்ட்டு. நான் வெயிட் லாஸ் பண்ணது உண்மை, 35 கிலோ குறைச்சது உண்மை. பட் ஆனால் ஹுசைன் எனக்கு அடுத்த கேள்வி, ஹுசைனோட ஜேர்னியும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. ஹுசைன் ஆல்சோ வாஸ் ஃபைட்டிங் வித் ஒபிசிட்டி. ஹுசைன் ஆல்சோ வாஸ் ஃபைட்டிங் வித் ஆல் தட் ப்ராப்ளம்ஸ் ஐ ஹேட்.
பட் உங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டோரி சொல்லுங்க ஹுசைன். தட் ஐ திங்க் தட் வில் பி a great thing for a lot of people to know. Hussein has got a six pack now. I don't know how many of you know it. உங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டோரி சொல்லுங்க, so that it will be inspiring to all the people out here, please. இல்லை ஆக்சுவலி ஃபிட்னஸ் அப்படிங்கிறது நான் 2005லேருந்தே நான் பண்ணிட்டு இருக்கிறேன். பட் இன்டென்ஸாக ஃபோக்கஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 இயர்ஸில். பிகாஸ் ஒரு விஷயம் வந்து எனக்கு ஒரு டிரைவிங் ஃபோர்ஸாக மாறிச்சு. அதாவது த ஹாப்பியஸ்ட் ஆஃப் அவர் மெமரிஸ், நம்ம வந்து நம்ம லைஃப்லேயே வந்து நம்ம என்ஜாய் பண்ண ஹாப்பியஸ்ட் மெமரிஸ், வி ஆர் வெரி ஃபிட். தட் இஸ் த அல்டிமேட் ட்ரூத். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்ம லைஃப்பில் நம்ம எப்போல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கோம் அப்படின்னா நம்ம பயங்கர ஃபிட்டாக இருக்கும். ஸோ அது வந்து ஒரு இடத்துல வந்து எனக்கு டிமினிஷ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ரெண்டாவது இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். ரெண்டாவது எனக்கு ஒரு மோட்டிவேஷனல் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரிசர்ச் படித்தேன். அந்த ஸ்டடி என்ன சொல்லுதுன்னா, நாம் வந்து லம்பர் ஜாக், அதாவது ஒரு மரத்தை வெட்டும் தொழிலை செய்பவராக இருந்தாலும் ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 1 மணி நேரம் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அதாவது மரத்தை வெட்டும் தொழில் அப்படிங்கிறது பாடிலி டிமாண்டிங் ஜாப், அதிகமாக உடல் உழைப்பு தேவைப்படுகிற ஒரு தொழில். அப்படி இருக்கும்போதும் நம்ம உடம்பை வந்து 1 மணி நேரம் ஒர்க் பண்ணணும். அப்போ அதுக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த உடம்பு வந்து ஒரு ஏசி ரூமில் ஒரு ரோலிங் சேரில் உட்காந்து ஒர்க் பண்ணுறதுக்கு டிசைன் செய்யப்பட்ட உடல் அல்ல. திஸ் இஸ் மென்ட் டு ஹண்ட் அண்ட் கெட் ஃபுட். நம்ம மூதாதையர்கள் அதுதானே வந்திருக்கு. ஸோ அந்த பாடியோட ஃபுல்லஸ்ட் பொட்டென்ஷியல் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அது என்ன கேட்குதோ அந்த பியூரஸ்ட் ஃபார்மில் அதை கொடுக்கணும். உணவு நல்லபடியாக கொடுக்கணும். சரியான ஒர்க் அவுட் பண்ணும்போது எப்படி சேஞ்ச் ஆகும், எப்படி புஷ் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி புஷ் பண்ணும்போது இட் டுக் அரவுண்ட் 2 years ஃபார் த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஆப்வியஸ்லி நான் வந்து வேறு எந்த கெமிக்கல்ஸோ இல்லை இல்லாமல் உழைப்பை மட்டுமே ப்ராசஸ் பண்ணி ப்ராப்பராக முறையாக பண்ணும்போது 2 years ஐ ஸ்டார்டட் டு see ரிசல்ட்ஸ். ஸோ எல்லாமே சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சுட்டு இருந்துச்சு. அண்ட் அதனால நிறைய நல்ல வாய்ப்புகளும், அதாவது பட வாய்ப்புகள், அப்புறம் மாடலிங்கில் ரேம்பில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்துச்சு. ஸோ இட்ஸ் ஆல் தட் நம்ம போடுற உழைப்பு இப்படியும் சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறதுக்கு அது ஒரு மோட்டிவேஷன். ஆக்சுவலி என்னன்னா, ஹுசைனோட ஜிம் பார்ட்னரும் இங்கே தான் உட்காந்துருக்காரு. ஆமாம், அவர் தான் சாய் பிரணவ் இஸ் மை ஜிம் பார்ட்னர். ஸோ மேடம்க்கு எனக்கு அடுத்த கேள்வி வந்து, மேம் இந்த 40+ கேட்டகரியில் இருக்கிற விமன் நிறைய பேர், எஸ்பெஷலி விமன்னாலே அந்த ஹெல்த்தை பார்த்துக்கிற அக்கறைங்கிறது வந்து ரொம்ப கம்மி மேம். இப்போ நான் எங்கள் அம்மா இங்கேயே இருக்காங்க, நான் வந்து சொன்னால் கண்டிப்பாக கோவப்படுவேன். பட் ஆனாலும் இதை சொல்கிறேன், என் மனைவி இங்கே தான் இருக்கா. அவங்க உடம்பையே பார்த்துக்கிறது கிடையாது. நிஜமாலுமே நான் வந்து வேலை செய்கிறேன், நான் கணவருக்காக வேலை செய்கிற ஒரு காலம், குழந்தைக்கெல்லாம் வேலை செய்கிற ஒரு காலம் அப்படின்ட்டு. இவங்க எப்படி தான் இவங்க உடம்பை பார்த்துக்கணும், என்ன தான் பண்ணணும்? இவங்க ஒரு சிம்பிளான ஒரு டிப்பு சொல்லுங்கள். அட்லீஸ்ட் அதையாவது ஃபாலோ பண்ணுவீங்களா பெண்கள்? தேங்க்யூ. அதாவது பெண்களுக்கு வந்து வளர்ச்சி பருவம்னு ஒன்று இருக்கு இல்லையா? நமக்கு வந்து வளர்ச்சி பருவம்ங்கிறது 30 வயது வரைக்கும் தான். அது வரைக்கும் தான் வந்து நீங்கள் எடுக்கிறதெல்லாம் உங்கள் பேங்க்கில் வந்து டெபாசிட் ஆகிட்டே இருக்கும். 30 வயது கடந்ததுன்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் தேய்மான பருவம். அதுக்கு மேலே நீங்கள் ரிசர்வாயரில் என்ன வச்சுருக்கிறீங்களோ அதுதான் வெளியே வருமே ஒழிய புதுசாக நீங்கள் எதையுமே எடுத்து உள்ளே வச்சுக்க முடியாது. அப்போது இந்த வயதை தாண்டிட்டேன், நான் 30 வயது தாண்டிட்டேன், இன்றைக்கி 40 வயதுக்கு வந்துட்டேன். இனி நான் என்ன பண்ணணும்னா டெய்லி பண்ணணும். நான் ஏற்கனவே சேமித்து வச்சுருக்கேன், அது எனக்கு யூஸ் ஆகாது. டெய்லி நீங்கள் உங்களுக்கு எஃபர்ட் போடணும். என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து என்ன ஒர்க் இருந்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட் பேசின விஷயம் ஸ்லீப். ஒரு நாளைக்கு 7 hours ஸ்லீப் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்து எத்தனை வேலை இருந்தாலும் பரவாயில்ல, ஹுசைன் சார் சொன்ன மாதிரி பெண்களாக இருந்தாலும் வீட்டு வேலையாக செஞ்சால் கூட உங்களுக்குன்னு ஒரு 45 minutes ஒர்க் அவுட்ஸ்க்கு நீங்கள் டைம் கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா தான் உங்கள் உடம்புல வந்து ஹாப்பி ஹார்மோன்ஸ் வரும். ஹாப்பி ஹார்மோன்ஸ் வந்தால் தான் நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து சிடுன்னு இல்லாமல் ஃபேஸ் பண்ண முடியும். கணவர்கிட்டயோ குழந்தைங்கக்கிட்டேயோ மாமனார்கிட்டயோ மாமியார்கிட்டயோ சத்தம் போடாமல் ஒரு சகிப்புத்தன்மையோடு நீங்கள் இருக்கணும்னா உங்களுக்கு ஹாப்பி ஹார்மோன்ஸ் வேணும். அப்படி வேணும்னா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். அதுவே உங்கள் ஸ்ட்ரெஸ் பர்ஸ்டராகவும் ஆகிடும். ஸோ நிறைய பெண்களுக்கு வந்து மெனப்பாஸ் காலகட்டத்தில் கஷ்டப்படுறவங்கள ஒர்க் அவுட் பண்ணுங்கள், உங்கள் ஸ்ட்ரெஸ் கம்மியாகிடும் நான் சொல்லி அவங்க அதை பண்ணி அவங்க ஸ்ட்ரெஸ் குறைஞ்சி அவங்க ஹாப்பியாக இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த அரங்கத்திலேயே நிறையா பேர் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஒர்க் அவுட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்து உங்கள் உணவை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பயுமே பிளேட் எப்படி வச்சுருக்கோங்க, சாப்பாடு 75% இருக்கும், ஒரு 25% காய்கறி கீரை அந்த மாதிரி இருக்கும். இதுதான் மேக்ஸிமம் நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால்
40 வயது கடந்த பெண்கள் உங்கள் சாப்பாட்டை நீங்கள் வந்து 30 to 40% குறைச்சிக்கிட்டு 30% வந்து ஏதாவது ஒரு சுண்டல் வகையும் 30% வந்து காய்கறி கீரையாகவும் மாற்றினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஹார்மோன்ஸ் பேலன்ஸ் ஆகிறதுக்கு அது சப்போர்ட் பண்ணும். ஹார்மோன்ஸ் பேலன்ஸ்டாக இருந்தாலே நீங்கள் ஹாப்பியாக இருக்க முடியும். ஸோ 40 வயது கடந்த பெண்கள் எங்களுக்காக ஹஸ்பண்டுக்கு கீரை செஞ்சது அதை அப்படியே கொடுத்து பேக் பண்ணி அனுப்பிட்டோம் டாக்டர், மிச்சமாக ஒரு ஸ்பூன் இருந்தது அதை வச்சு நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லாதீங்க. அவங்களுக்கு எவ்வளோ கொடுத்தீங்களோ அது மாதிரி 2 பங்கு காய்கறி கீரை நீங்கள் எடுத்துக்கணுங்கிறத மறந்துடாதீங்க. ஏன்னா நம்ம நல்லா இருந்தால் தான் நம்ம குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்க முடியும். ஹுசைன், இப்போ இந்த கண்டென்ட் கிரியேஷன் இண்டஸ்ட்ரி வந்து அதை பற்றி நம்ம பேசணும். எந்த மாதிரியான கண்டென்ட் வந்து ஃப்யூச்சரில் வந்து ஒர்க் ஆகும்? ஏன்னா இப்போ வந்து அட்டென்ஷன் டைம் ஸ்பேன் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. முதல்ல லாங் வீடியோ ஃபார்மேட்னு இருந்தது, 10 நிமிஷம் வீடியோ மக்கள் பார்த்தாங்க, 8 நிமிஷம் 5 நிமிஷம் ஆச்சு. அதை வந்து நம்ம வந்து 1.5 நிமிஷத்தில் சொல்லணும். இப்போ 15 செகண்டில் நம்ம வந்து எல்லாத்தையுமே சொல்லி முடிக்கணுங்கிற ஒரு ப்ரெஷர் வந்து கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு இருக்குது. அப்போ என்ன மாதிரி கண்டென்ட் ஃப்யூச்சரில் ஒர்க் ஆகும்? கண்டென்ட் கிரியேட்டர் என்ன தான் பண்ணணும்? இல்லை, கான்டென்ட் கிரியேஷனுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். எப்படி இருக்கும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. அந்த ட்ரெண்டு வரதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறிட்டு இருப்போம். இப்போ டப் ஸ்மாஷ் இருந்துச்சு, இப்போ டப் ஸ்மாஷுங்கிறது இல்லை. அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. நான் புதுசாக ஒரு கான்டென்ட் கிரியேட்டராக நீங்கள் மாறணும் அப்படின்னா இப்போ நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய ஆளுங்களாக இருப்பாங்க, சொசைட்டியில் பயங்கர பவர்ஃபுல் பிளேசஸில் இருப்பாங்க, டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. பிகாஸ் அவங்களுக்காக நான் வந்து என்னோட டைமில் நான் வெயிட் பண்ணி பார்த்துருக்கேன், அப்பாயின்மெண்ட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்துருக்கேன். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் இன்ஸ்டாகிராமில் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஆடணுங்கிற அவசியம் கிடையாது, பட் ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால், தம்பி பிராண்ட் ஆகணும் இல்லை தம்பி அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம அப்படி பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இங்கே இருக்கிற நிறைய பேர் வந்து கான்டென்ட் கிரியேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம், ரெண்டாவது உங்களை நீங்களே பிராண்டு பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, எந்த விஷயத்தில் நீங்கள் எக்ஸ்பர்டைஸ்டாக இருக்கீங்களோ அதை ஒரு 7 வயசு குழந்தைக்கு புரிகிற மாதிரி உங்களால் சொல்ல முடிஞ்சா யூ ஆர் ஆல்சோ அ கான்டென்ட் கிரியேட்டர். இதுதான் ரொம்ப சிம்பிள் ஃபார்முலா. இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் டெக்னிக்கலாக புரிஞ்சிருக்கும், அதோட பேக்ரவுண்டில் நிறைய விஷயங்கள் இருக்கும், அது உங்களுக்கு ரொம்ப ஓகே இது எனக்கு புரிஞ்சிருச்சுரா, டெர்மினாலஜிஸ் தெரியும். பட் ஒரு லேமேனுக்கு அது புரியாது. அவனுக்கும் ஆர் அவங்களுக்கும் அது புரியும் வகையில் நம்ம செய்யும்போது அந்த இடத்துல யூ இன்ஃப்ளூயன்ஸ் தெம் டு பை யோர் ப்ராடக்ட் ஆர் கம் டுவர்ட்ஸ் யூ. அதுதான் இன்ஃப்ளூயன்சர். ஸோ இதை தான் நாம் செய்யணும். ஸோ நீங்கள் வந்து அவங்க பண்ணாங்க இவங்க பண்ணாங்கங்கிற மாதிரி இல்லாமல் உங்களுக்குள்ளே பாருங்கள், உங்களுக்கு எது நல்லபடியாக வரும் அதை நீங்கள் செய்யுங்க. இப்போ நான் டீச்சராக இருந்தேன், அதனால் ஒரு பெரிய சப்ஜெக்டை ஒரு 40 நிமிஷத்தில் சுருக்கி என்னால் சொல்ல முடியும். அதை தான் நான் என்னோடய ரீல்ஸில் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ நான் ஒரு 10-15 ஆர்டிகல்ஸ் படித்து அதை 1 மினிட்குள்ளே சுருக்கி சொல்கிறது எனக்கு ஏற்கனவே டீச்சிங்கில் வந்த ஒரு விஷயம். ஸோ அதை தான் நான் அப்படி மாற்றினேன். ஸோ இப்போது இவன் இப்படி பண்ணுறேன், இதே மாதிரி நானும் ஒன்று பண்ணுறேன் அப்படின்னா that might not work to you also. So look within, உங்களுடைய ஸ்ட்ரென்த்ஸ் என்னங்கிறது பாருங்க, அதை ஒரு 7 வயசு குழந்தைக்கு புரியுற மாதிரி சொல்ற மாதிரி செஞ்சீங்கன்னா you are an influencer. சூப்பர் 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 சூப்பர். டாக்டர், தூக்கத்தை பற்றி நீங்கள் அழகாக அட்வைஸ் கொடுத்தீங்க. இங்கே நிறைய பேருக்கு இருக்கிற இன்னொரு பிரச்சனை ஒபிசிட்டி, கரெக்டாப்பா? இந்த ஆண்களுக்கெல்லாம் எக்ஸ்ட்ராவாக ஒன்று முன்னாடி தொப்பை, கரெக்டா? நிறைய பேர் எனக்கு 80s வந்து சார் நான் வெயிட் லாஸ் பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படிங்கிறீங்க. வெயிட் லாஸ் டிப்ஸ், ஒபிசிட்டி எவ்வளவு டேஞ்சரஸான ஒரு விஷயம், அதை எப்படி நம்ம வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வருது அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள் டாக்டர் ப்ளீஸ். சார், முதல்ல வந்து நான் டயட் பற்றி பேசும் பொழுது இப்போ என் பேஷண்ட்ஸ் கிட்ட சொல்கிறேன், சார் நீங்கள் வந்து சிக்கன் சாப்பிடாதீங்க, ஜங்க் ஃபுட்ஸ் எடுத்துக்காதீங்க, நிறைய மில்க் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ், சாக்லேட்ஸ் இதெல்லாம் கம்மி பண்ணுங்கள், அப்போ தான் வெயிட் லாஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு. பட் என்கிட்ட வர குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, டாக்டர் நாங்கள் அவ்வளோ சம்பாதிக்கிறோம், நான் சின்ன வயசில் எனக்கு இதெல்லாம் கிடைக்கவே இல்லை, ஆனால் இன்றைக்கி வந்து என் குழந்தைக்கு இதெல்லாம் கிடைக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன், அவன் கேட்டது கை நீட்டினவுடனே அவனுக்கு நான் வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த பேரண்ட்ஸ் கிட்ட நான் சொன்ன விஷயம் என்ன தெரியுங்களா, அப்போ நம்ம வீட்டில் 4 பேர் இருந்தோம், ஒரு சாக்லேட் வாங்கி 5ஆக பிரித்து சாப்பிட்டோம், அது வந்து உங்களுக்கு நீங்கள் சாபம்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். அவங்கக்கிட்ட கேட்கும்பொழுது அவங்க சொல்கிறாங்க, ஆமாம் டாக்டர் எங்களுக்கு நிறைய கிடைக்கல. கண்டிப்பாக கிடையாது, அதுதான் உங்களோட வரம். இன்றைக்கி உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் கிடைச்சதெல்லாம் வாங்கி கொடுக்குறீங்க இல்லையா, கேட்டதெல்லாம் வாங்கி தரீங்க இல்லையா, கிரில்டு சிக்கனும் ஃப்ரைடு சிக்கனும் மில்க் ரிலேட்டட் சாக்லேட்ஸ் அதிகமாக வாங்கி தரதும், லேஸ் பேக்கெட் குர்குரே பேக்கெட் நீங்கள் வாங்கி தரதும்
அவங்களுடைய உடல் எடையை அதிகரிக்கிற மாதிரியே அது அவங்களுக்கு சாபமாக மாறுது. அது உங்களுக்கு தெரியலை. ஸோ நம்ம குழந்தைங்களுடைய கருப்பையை நம்மளே மலடாக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் கேட்குறதுக்கான வார்த்தை கஷ்டமான வார்த்தை தான். ஆனால் நம்ம பெண் குழந்தைங்களுக்கு இதெல்லாம் வாங்கி கொடுக்கறதன் மூலமாக நம்மளே அந்த குழந்தைங்களுடைய கருப்பையை மலடாக்கிட்டு இருக்கோம். நம்ம ஆண் குழந்தைகளோட உயிரணுக்களை குறைக்கிறதுக்கு நம்மளே வழிவகுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு எல்லாம் அடிப்படையான காரணம் ஒபிசிட்டி தான். ஸோ அப்போ நம்ம வந்து உடற்பருமனுக்கு இவங்க 2 பேரும் உதாரணம். பிரசன்னா சார் பொறுத்த வரைக்கும் அவர் சும்மாலாம் சொல்லலை, நான் தான் வந்து வெயிங் ஸ்கேல் வச்சு கிளினிக்கில் வச்சு வெயிட் ரெகுலராக செக் பண்ணேன். ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 107, 108 kgலேருந்து நவ் ஹீ இஸ் அரவுண்ட் 77. ஓகே. ஸோ பட் அந்த டெடிக்கேஷன் அவர்கிட்ட நான் பார்த்த விஷயம், நான் அட்மயர் பண்ணுற விஷயமும் அதுதான். ரெகுலர்லி ஹி கெட்ஸ் அப், ரெகுலராக ஒர்க் அவுட் போவார். எனக்கு ஒர்க் அவுட் போகலைன்னா எனக்கு கஷ்டமாக இருக்குது டாக்டர்னு சொல்வார். அதெல்லாம் பார்க்கும்பொழுது அதே மாதிரி உணவில் அவ்வளோ கட்டுப்பாடு. அதுக்கு மேடம்க்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். நம்ம சொல்லிக் கொடுத்த டயட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்க. அதுவும் பெரிய விஷயம். மில்லட் டயட் ரெகுலராக ஃபாலோ பண்ணார். நைட் டின்னரில் வந்து கார்ப்ஸே இல்லாமல் இருந்தார். அதெல்லாம் இன்ஸ்பைட் ஆஃப் இட் அவருக்கு இருக்கிற பல அலுவல்களில், ஏன்னா அவர் நிறைய கம்பெனியோட கன்சல்டன்ட், அதையும் தாண்டி நம்மளையும் கவனிச்சுக்கிட்டு அவர் உடல் ஆரோக்கியத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருக்காரு இல்லையா. அப்போ நம்மெல்லாம் நேரம் இல்லை எங்கள் உடம்பை பார்த்துக்கிறதுன்னு சொல்லிடுறதில்ல, நம்ம போய் தானே சொல்லிக்கிட்டு இருக்கோம். அவர் அத்தனை வேலையும் செஞ்சுட்டு அவர் உடம்பையும் பார்த்துக்கிறாரு. நம்ம ஒரு வேலையும் செய்யாமல் உடம்பையும் பார்த்துக்காம இருக்கோம் இல்லையா, அது தப்பு இல்லையா. அப்போது நீங்கள் எவ்வளோ தூரம் உங்கள் ஹெல்த்துக்கு, குறிப்பாக உங்கள் வெயிட் லாஸ்க்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. ஹுசைனை பற்றி யாருக்குமே தெரியாத 2 விஷயங்கள் நீங்கள் இது வரைக்கும் சொன்னதே இல்லை என்னை பற்றி அப்படின்னு. என்ன மாதிரியான விஷயங்கள்? ஐ மீன் உங்களை பற்றி நீங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி மேடையில் நான் சொன்னதே இல்லைப்பா என்னை பற்றி அப்படின்னு சொல்லுங்க. என்னை பற்றி சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஐ எம் அ ஃபெயில்டு ஆண்டர்ப்ரனர், which I have not said anywhere. I am a failed, basically இது வந்து maybe this is the first place I have said. Needs lot of courage, correctங்களா? Needs lot of courage. I said you give a great round of applause. நான் ஒரு ஃபெயில்டு ஆண்டர்ப்ரனர் அப்படின்னு ஒரு மேடையில் ஒருத்தர் வந்து ஒரு 1 million சப்ஸ்கிரைபர் இருக்கிறதும் சொல்கிறார் அப்படின்னா ப்ளீஸ். இல்லை ஆக்சுவலி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய கம்பெனிஸ்க்கு வி ஆர் கன்சல்டிங், சேல்ஸ் கன்சல்டிங் பண்ணிட்டு இருக்கிறேன். பட் இதோட பேஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா என்னுடைய ஃபெயில்டு ஆண்டர்ப்ரனர்ஷிப் ஜேர்னி தான் இனிஷியல் டைமில். இன்னும் சொல்கிறதுக்கு ஷாக்காக இருக்கும். சேரன் அகாடமி என்னோட ஒரிஜினல் கம்பெனி பேர் வேறு, விச் ஐ டோன்ட் சே எனிவேர், பப்ளிக்கில் நான் எங்கேயும் சொல்ல மாட்டேன். பட் சேரன் அகாடமி இஸ் பேசிக்லி அ ஃபெயில்டு பிஸ்னஸ். நான் வந்து இங்கே நிறைய பேர் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. 2017 டெக்ஸ்டூல் மேம்பாலம் இறங்கணும் இல்லையா கணபதி, அங்கே லெஃப்ட் சைடில் வந்து கண்ணன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும். அதுக்கு மேலே சேரன் அகாடமின்னு ஸ்டார்ட் பண்ண ஒரு 3000 ஸ்கொயர் ஃபீட்டில். எப்படி செய்கிறது அப்படின்னு தெரியாமல் ஒரு எம்ப்ளாயி மைண்ட் செட்டில் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி, ஓ கம்பெனியில் இப்படியெல்லாம் இருக்கணும் இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி மார்க்கெட்டிங் எப்படி பண்ணணும்னு தெரியாது. ஸோ ஐ க்ளோஸ் த பிஸ்னஸ் லிட்ரலி. ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, ஐ டோன்ட் நோ ஹவு டு கட் மை நெயில்ஸ். இன்னுமே என் ஒய்ஃபு எங்கள் அம்மா 2 பேரும் யாரோ ஒருத்தர் தான் நெயில்ஸை கட் பண்ணி விடுவாங்க. ஸோ ஆமாம், அது ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ நீங்கள் கேட்ட 2 விஷயத்தில் 2 விஷயம் இது. மேம், இந்த கேள்வி வந்து எனக்கு நிறைய பேர் பர்சனல் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. இந்த irregular periods and stress for women, I think that is a big topic for discussion. நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது. எங்கள் வீட்டிலேயே நானே வந்து உங்கள்கிட்ட நிறைய தடவை இதை பற்றி பேசியிருக்கேன். குவிக்காக வாட் ஆர் த டிப்ஸ் டு பிரிங் டவுன் த ஸ்ட்ரெஸ் டியூரிங் திஸ் irregular periods? பிகாஸ் இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் வந்து வரும்போது எனக்கு அந்த 3 நாள்லாம் வீட்டில் வந்து இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். இது எப்படா வெடிக்கும், இந்த குக்கர்லேருந்து எப்படா விசில் சத்தம் வரும் அப்படிங்கிற மாதிரி. அது ஏன்னா எப்போ வேணால் எது வேணால் மாறும். இது நமக்கும் ஆண்களாக வந்து ஹேண்டில் பண்ண தெரியாது. அப்போது உங்களோட டிப் ஃபார் மென் அண்ட் விமன்? இர்ரெகுலர் பீரியட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி. நம்ம பெண்கள் வந்து எப்பயுமே ஒரு 3 பருவம் வந்து கடந்து தான் வரணும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மெனார்க்குன்னு சொல்கிறது வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஏஜ் அட்டன் பண்ணுற பீரியட். அந்த டைமில் நமக்கு ஒரு மூட் ஸ்விங் இருக்கும். அதே மாதிரி நம்ம ப்ரெக்னென்சி இருக்கு இல்லையா, அந்த டைமில் வந்து ஒரு பெரிய மூட் ஸ்விங் இருக்கும். அதே மாதிரி இந்த 35-40 வயது கடந்த பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரிமெனபாசல் பீரியட் அப்படின்னு இருக்குது. அந்த டைமில் மெனபாஸ் வரைக்குமே ஒரு மூட் ஸ்விங் இருக்கும். இது வந்து பெரிய மூட் ஸ்விங் எல்லா நாளும் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும்.
ஆனால் இந்த 13 வயதிலிருந்து இந்த பேரிளம் பெண் வரைக்கும் மெனபாஸ் காலகட்டம் வரைக்குமே ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பெண்ணும் சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் வந்து இந்த பிஎம்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிமெனபாசல் சிம்டம். ஸோ ப்ரீமென்ஸ்ட்ரல் சிம்டம். ஸோ இது வந்து எப்படி இருக்கும்னா லிட்ரலாக வந்து யாராவது கையில் கிடைச்சாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு சிவியரான ஒரு பெயினை வந்து ஒவ்வொரு பெண்ணும் சந்திப்பாங்க. ஸோ இதுக்கு ஈஸியாக வந்து அந்த டைமில் பெண்கள் இருக்காங்க அப்படிங்கிறத ஆண்கள் தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் தட்டி கொடுத்து, ஒன்றும் இல்லை நீ இந்த பீரியடில் தான் இருக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நிறைய தண்ணி குடி, ஃப்ரூட்ஸ் வேணுமா நான் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்து தரட்டுமா, ஒரு மாதுளம் பழமோ ஒரு கொய்யா பழமோ நீங்கள் அப்புறம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறதா இருக்கட்டும், ஒரு இளநீ வாங்கிட்டு வந்து கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை நான் கொஞ்சம் வெந்தயம் ஊற போட்டு தரேன், நைட்டு ஊற போட்டு தரேன், நைட்டு காலையில் மோரில் சாப்பிடு, சரியாக போயிடும் உனக்கு இந்த ப்ராப்ளம், ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கா, அப்பாவாக இருந்தாலும் சரி அண்ணனாக இருந்தாலும் சரி ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குன்னா விளக்கெண்ணெய் இருக்குது அடி வயிற்றில் தடவிக்கும். இது எல்லாமே நம்ம செய்ய சின்ன சின்ன விஷயங்கள் தான். நம்ம வீட்டில் பாட்டி இருந்தாங்கனாவே இதெல்லாம் சொல்லி தருவாங்க, யாரும் இல்லை. ஆனால் இந்த டைமில் நம்ம நிறைய தண்ணி குடிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட், நிறைய ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். குறிப்பாக வந்து லாஸ்ட் 10 days மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் மாதுளம் பழம் ரெகுலராக சாப்பிட்டு வந்தனாலே இந்த பீரியட்ஸ் டைமில் இருக்கிற மூட் ஸ்விங்ஸையும் அவாய்ட் பண்ணலாம், பெயினையும் நம்மளால் அவாய்ட் பண்ணிக்க முடியும். ரொம்ப சிவியர் பெயின் இருக்குது அப்படிங்கிறவங்க பீரியட்ஸ் ஆன ஃபர்ஸ்ட் 2 days வந்து நல்ல 2-3 கைப்பிடி அளவு புதினா லீவ்ஸ் அரைச்சி கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சிட்டு கருப்பட்டி போட்டு ஒரு ட்ரிங்க் மாதிரி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1/2 hour அந்த பெயின் குறைஞ்சிரும். இதப்போ நம்ம என்ன பண்ணலாம், வீட்டில் இருக்க ஆண்கள் வந்து இந்த பிஎம்எஸ் இருக்கக்கூடிய பெண்கள் இருக்கிற வீட்டில் இருக்கீங்கன்னா முன்னாடியே கொஞ்சம் புதினா இதெல்லாம் வாங்கி வச்சு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அதுக்கு பதிலாக அவங்கள கூப்பிட்டு நீ இதை செய் அதை செய்யணும் அந்த நேரத்தில் கஷ்டப்படுத்தாமல் இருந்தாலே அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஹுசைன், உங்களுக்கு என்னோட கடைசி கேள்வி, why are you the man of controversies? ஏன் நிறைய பிராண்டை வந்து பஞ்சாயத்துக்கு இழுக்கிறீங்க? கான்ட்ரவர்சிஸ் அப்படின்னு சொல்கிறத விட அல்டிமேட்லி அதை வந்து நான் பொறுப்பாக தான் பார்க்குறேன். அந்த பொறுப்புனால கான்ட்ரவர்சி அப்படிங்கிறது தான் அங்கே போகுது. இப்போது நான் ஆஸ் அ சிட்டிசன், the ultimate aim of a citizen, of any citizen, is to ask questions. அதுதான் நம்மளுடைய தலையாய கடமையும் கூட. நாம் வந்து என்ன நினைக்கிறோம், ஓட்டு போட்டதோடு நம்ம முடிஞ்சு போச்சு, அவங்கெல்லாம் கரெக்டாக பார்த்துக்குவாங்க சென்ட்ரல்லையும் ஸ்டேட்லேயும் இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லி. அது கிடையாது. we should question each and everything. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். யூஎஸில் வர ஒரு சிப்ஸ் பேக்கெட்டுக்கும் லேஸ் எக்ஸாம்பிள், லேஸோட சிப்ஸ் பேக்கெட்டுக்கும் யூகேல இருக்கிற லேஸோட சிப்ஸ் பேக்கெட்டுக்கும் இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஆர்டிஃபிஷியல் கலர் வந்து யூகேல யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி ஜப்பானில் இருக்கிற ப்ராடக்ட்க்கும் நம்ம ஊரில் இருக்கிற ப்ராடக்ட் கம்பேர் பண்ணிங்கன்னா வித்தியாசம் இருக்குது. ரீசன் என்னென்னா, இந்த மாதிரி நிறைய பேர் கேட்டு 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 அவங்களே குறைச்சாங்க. இப்போ ரீசெண்டாக செர்லாக்கில் வந்து சுகர் கண்டென்ட்ஸ் நிறைய இருந்துச்சு. செர்லாக்கில் குழந்தைங்களுக்கு வர செர்லாக்கில் இப்போ எங்களை மாதிரியான ஒரு சில இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் பேச ஆரம்பித்தோம். இப்போ நான் அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். கேரளாவில் ஒருத்தர் போட்டார், ஃபுட் ஃபார்மர்னு ஒருத்தர் இருக்கார், அவங்களாம் போட்டாங்க. இப்போ செர்லாக்கில் 6% சுகர் கம்மி பண்ணியிருக்காங்க. அப்போது இத்தனை நாள் பிறந்த குழந்தைகள் அந்த சுகரை கன்சியூம் பண்ணி இனிஷியலாகவே அவங்க பாடி வந்து டயாபெட்டிக்கு வார்ம் அப் ஆகிருக்கு. இப்போ இந்த மாதிரி நாங்கள் சைல்ட்ஹுட் ஒபிசிட்டிக்கு அது ஒரு காரணமாக இருந்திருக்கு. மேபி இருக்கிறது வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது கான்ட்ரவர்சியா அப்படின்னா கான்ட்ரவர்சி தான். பட் இதனால் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கா, யாரோ ஒருத்தருக்கு ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி ஒரு என்லைட்மெண்ட் நடந்திருக்கா அப்படின்னா குட். ஸோ அப்படி இருக்கும்போது சர்ஃபெக்சலோட விஷயம் தான், கரை படுறதுனால நல்லது நடந்துச்சுன்னா கரை நல்லது. மேம், மை லாஸ்ட் கொஸ்டின் டு யூ. இன்றைக்கி வந்து சின்ன பசங்கள்லேருந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஸ்ட்ரெஸ். நான் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு. ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் டிப்ஸ் என்ன சொல்லுவீங்க, எல்லா வயசுக்கும் ஏற்ற மாதிரி? சார் உங்கள் ஃபார்முலா தான் சார், ஒர்க் அவுட்டு தான் சார். ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறத வந்து நீங்கள் குறைக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மெடிசன்ஸை நோக்கி போகிறது முக்கியம் இல்லை. நம்ம டே டைமில் நம்ம ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ணும்பொழுது நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நைட் நல்ல தூக்கம் வரணுன்னாலே மெலட்டோனின் அப்படின்னு ஒரு செக்ரேஷன் வரணும். அது வரணும்னா டே டைமில் நீங்கள் டீ காஃபி குடிக்கிறதெல்லாம் கம்மி பண்ணிவிட்டு நல்ல ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கனாலே அந்த மெலட்டோனின் செக்ரேஷன் வந்து நார்மலாகவே வந்துடும்.
அது வந்துட்டா ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷனை நீங்கள் ஈஸியாக ஃபேஸ் பண்ணிடுவீங்க. அது இருந்தாலே நைட் கார்டிசால்ங்கிற ஹார்மோன் வந்து கம்மியாக இருக்கும். அப்போ உங்களுக்கு நல்ல தூக்கம் வரத்துக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். செரட்டோனின் அதிகமாக இருக்கும். அப்போ உங்கள் மைண்ட் வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கும், மூடு எலிவேட்டடாக இருக்கும். ஸோ சின்ன சின்ன குழந்தைங்களும் சரி ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஃபுட் மேஜர் ரீசன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சார் சொன்ன மாதிரி நிறைய ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ், ஆர்டிஃபிஷியல் ஃபுட் கலர்ஸ் இதெல்லாம் இருக்கக்கூடிய உணவுகளை தான் நம்ம எல்லாருக்குமே பிடிக்குது. ஸோ கிரில்டு சிக்கனில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு மசாலா பவுடர், அந்த கலரிங் பவுடர் ஆட் பண்ணுறாங்க. கேக்ஸ், பிஸ்கெட்ஸ் எல்லாத்துலேயும் இருக்குது, ஐஸ்கிரீம்ஸில் இருக்குது. இது எல்லாமே இன்றைக்கி வந்து ஆர்டிஸ்டிக் குழந்தைங்க பிறக்கிறதுக்கு காரணமாக இருக்குது, டிஸ்லெக்ஸியா குழந்தைங்க பிறக்கிறதுக்கு காரணமாக இருக்குது, ஹைப்பர் ஆக்டிவ்னஸ் அதிகமாகிறதுக்கு காரணமாக இருக்குன்னுலாம் சொல்லப்படுது. ஸோ உணவில் நம்ம அக்கறை செலுத்தணும். ஸ்ட்ரெஸ்ஸு குறைக்கணும்னா நான் பாட்டுக்கு வந்து இந்த மாதிரி உணவுகள்லாம் சாப்பிட்டுட்டு நான் ஸ்ட்ரெஸ்ஸு இல்லாமல் இருக்கேன் அப்படின்னு மெடிடேட் பண்ணுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. ஸோ உணவுலையும் அக்கறை செலுத்துங்க. அன்னன்னைக்கு நீங்கள் சாப்பிட்ற நிறைய விஷயங்களை கவனமாக பார்த்துக்கோங்க. நல்லா தூங்குங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கான மேஜரான வழி. கூட ஒர்க் அவுட்ஸும் சேர்த்து பண்ணுங்க. Thank you Hussain and Dr. Usha Nandini for this wonderful session. I hope உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். டாக்டர் இங்கே தான் இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கூட நீங்கள் டாக்டர்கிட்ட வந்து கனெக்ட் பண்ணலாம். தேங்க்யூ Hussain. இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் ஒரு ரெக்வஸ்ட் வைக்கலாமா ஏடிசி சார்பா? எங்களோட ஆன்லைன் கெஸ்ட் செஷனுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் வந்து கொஞ்சம் டைம் ஸ்பேர் பண்ணால் நல்லா இருக்குமா? கண்டிப்பாக. தேங்க்யூ. தேங்க்ஸ் எல்லாம்.